நல்ல வேலை நம்மள ட்ரைனிங் கூப்பிடல. ஒரு இது நல்லதான் எல்லோரும் ட்ரைனிங் போனது. என்ன மெசேஜு? அடுத்த கேஸா? யார்? கோமதியா? பொண்ணு தான். சரி கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். அடுத்த மெசேஜ் வந்துச்சுன்னா. பாவம் பொண்ணுங்களுக்கு என்ன தெரிய போகுது? என்ன சார், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? அப்படி தான் இல்லைப்பா தம்பி. பொண்ணுங்களுக்கு ஏதாவது கைப்பட்டு ஏதாவது இன்ஸ்டால் ஆகிருக்கும். பொண்ணுங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஏதாவது ஒரு கேமில் நினச்சி போட்டிருக்கோம், போய் ஏதாவது கிளிக் பண்ணியிருக்கோம். சார் எனக்கு கூட அப்படி போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சார்? ஏன் சார் என்னை மட்டும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கீங்க? அப்படி தான் இல்லைப்பா, பொண்ணுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு எல்லாமே தெரியும்னு. எங்க இருக்கீங்க? பசங்கிட்ட ஃபோன் கொடுத்தீங்க. அப்பவே சொன்னல பார்பி, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்பவே சொன்ன பாஸ்வேர்ட் போட்டு வைங்கன்னு. விடு பார்பி. இங்க வாங்கம்மா. ஏங்க அழுதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? பாருங்க. என்னாச்சுமா? என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்டா? ஆமாம் சார், என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். இவர் எதுவுமே பண்ணல சார். பசங்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஏதோ ஏற்றிருக்காங்க சார். நான் ஊருக்கு போயிருந்தேன் சார். சார் இவர் எப்படியாச்சும் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. எல்லாருமே ட்ரைனிங் போயிருக்கிறாங்க. ட்ரைனிங் போகிறதுக்கு 1 மாதம் ஆகிடும். 1 மாதம் கழிச்சு வேணால் கேஸ் பார்க்கலாம். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். 1 மாதம் எப்படி சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது? சார் ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் பார்த்து சொல்லுங்கள் சார். பசங்க இவ்வளோ சாப்பாடு இல்லைன்னா அவள் தான் சார். நான் கூட எதுவும் வேலைக்கு போகல, ஒன்றும் பண்ண முடியாதுமா. நான் என்ன பண்ணுறது? நான் இங்கே சும்மா வேலை செய்கிறவங்க தான். நானும் போலீஸ் தான். பட் ரொம்ப பெரிய பதவியில் தான் இல்லை. இங்கே ஒரு சின்னதாக கான்ஸ்டபிள் மாதிரி இருக்கிறேன். என்கிட்ட கெஞ்சி ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நீ பெரிய என்னம்மா? பார்பி காலைல விடாத பார்பி. மாமா ஏம்மா காலைல விடுற? பார்பி அவர் பேரு. பார்பி எழுந்துங்க பார்பி காலைல தான் விடாதீங்க. ஏன் பார்பி இதுதான் பண்ணுறீங்க? இருங்க, நான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஏன் ஒன்றுமே இல்லை, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் பார்பி. சார் எப்படியாச்சும் இவர் ஏதாவது பண்ணிடுங்க சார். ஒரு மாதத்துக்குள்ள நான் மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைங்க நடு தெரியல நின்றோம் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். எனக்கு 2 பசங்க இருக்காங்க சார். பாவம் சார், அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். 1 மாதம் இவர் இல்லாமல் எப்படி சார் நல்ல குடும்பம் நடத்த முடியும்? வேறு பொம்பளை பொண்ணு வேறு இருக்குது சார். பார்த்துக்கலாமா? இருங்க. ஐயோ சார் இருங்க. ஒரு 2 days வேணால் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் இருக்கணும். பரவாயில்ல. 2 daysக்கு முன்னாடி பண்ண முடியாது. சரி ஓகே சார், 2 days எப்படியாச்சும் அதுக்குள்ளே எடுத்துங்க சார் ஜாமீனில். சரி நீங்கள் இருங்க பார்த்து நான் போயிட்டு உங்களுக்கு லஞ்செலாம் எடுத்துகிட்டு வரேன். லஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடாது, பட் பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளோ கெஞ்சிறீங்க, எடுத்துகிட்டு வாங்க, பரவாயில்ல. சரி